ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிடர்கள், ஜோதிட மாணவர்கள் எல்லாருக்குமே இந்த மில்லியன் டாலர் கேள்வின்னு சில கேள்விகள் கண்டிப்பாக இருக்கும். புரிந்து கொள்ளவே முடியாத கேள்விகள் நிறைய ஜோதிடத்தில் இருக்குது. அதுவும் உண்மையை சொல்லப்போனால் ஜோதிடம் வயது ஏற ஏற, அனுபவம் ஏற ஏற பல ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்க்க தியரின்னு சொல்கிறோம் இல்லையா, ப்ராக்டிக்கல் வேறு தியரி வேறுன்னு ஏதோ சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியாக ஒரு நேரடி அனுபவம் வர வர நமக்குள்ள பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கலை இந்த ஜோதிட கலை. சிலருக்கு பார்த்திங்கன்னா குருபார்வை கோடி நன்மைன்னு சொல்கிறோம், சனி பார்வை சர்வநாசம்னு சொல்கிறோம். அப்போ எப்போதுமே எல்லா ஜாதகங்கள்லையுமே குருபார்வை கோடி நன்மை தானா? ஏங்க துலா லக்னத்துக்கும் ரிஷப லக்னத்துக்கும் சனி தானங்க யோகக்காரகர். அந்த சனி பார்க்கின்ற பார்வை உண்மையிலேயே நாசத்தை கொடுத்துருமா என்கின்ற மாதிரியாக ஒரு டிபிக்கலான சில விஷயங்கள் கண்டிப்பாக அந்த ஜோசியத்தில் சந்தேகம் இருக்கத்தாங்க செய்யும். இது உண்மையை சொல்லப்போனால் சனி பார்வை எல்லா நேரங்கள்லேயும் சர்வநாசத்தை கொடுத்துறதே இல்லை. சனி பார்வை எப்போது கடுமையான பலன்களை செய்யும்னு சொன்னால், சனி அமாவாசை சந்திரனோடு இணைந்தோ அல்லது செவ்வாயோடு ராகுவோடு இணைந்திருக்கும் போது மட்டுமே அவர் தன்னுடைய பார்வையின் மூலமாக கடுமையான எதிர்மறை பலன்கள்னு சொல்லப்படக்கூடிய நெகட்டிவ் ஆகிய சர்வநாச பலன்களை நிச்சயமாக செய்வார், அவர் எந்த லக்னத்திற்காக இருந்தாலும். அதே நேரத்தில் இந்த சனி துலாம் லக்னத்திற்கோ ரிஷப லக்னத்திற்கோ சுபத்தன்மையோடு, நான் அடிக்கடி சொல்லக்கூடிய சுபத்துவமாக இருக்கும் பொழுது, வளர்பிறை சந்திரனோடு இணைந்து, சுக்கிரனோடு இணைந்து, குருவோடு இணைந்து, தனிப்புதனோடு இணைந்திருக்கின்ற அந்த அமைப்புகளில் அவர் அந்த ரிஷப துலா லக்னத்திற்கு ஆதிபத்திய விசேஷர் இல்லையா, ஆதிபத்திய சுபர் இல்லையா, அந்த ஆதிபத்திய பார்வையை உதாரணமாக துலாம் லக்னத்திற்கு அவர் 10ஆம் இடத்தை பார்க்கிறார் சுபத்துவமாகன்னு சொல்லுங்க. அதிர்ஷ்டக்காரகனாகிய சனி, 5ஆம் அதிபதியாகிய சனி 10ஆம் இடத்தை பார்க்கிறார் என்கின்ற நிலையின் அடிப்படையில் தொழில் ரீதியாக சனியின் பார்வை நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். அதே நேரத்தில் காரக ரீதியாக தீமைகளை தரும். இந்த இடத்த புரிஞ்சுக்கிறதாங்க ஒரு பெரிய கஷ்டம். குரு பகவான் பார்வை நல்ல பார்வை தானா? அதே ரிஷபதுலா லக்னத்திற்கு குரு பகவான் 6-8க்கு உரியவராக இருக்கிறார். அப்போ அந்த 8ஆம் இடத்திலேயே அவர் இருக்கிறார். 8ஆம் இடத்திலிருந்து அவருடைய 12ஆம் இடத்தை பார்க்கிறார். என்னங்க ரிஷப லக்னத்துக்கு நடக்கும்? அந்த பார்வை நல்ல பார்வை தானா? கண்டிப்பாக அந்த பார்வையில் தீமையும் கலந்திருக்கிறது என்பது தான் உண்மை. ஒருவருக்கு ரிஷப லக்னமாகி 8ஆம் இடத்தில் குரு இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவர் கண்டிப்பாக அந்த குரு தசையிலேயோ ஒரு குறிப்பிட்ட தசா அமைப்புகள்லேயோ பிறந்த ஊர்லேயோ பிறந்த மாநிலத்திலேயோ பிறந்த நாட்டிலேயோ இல்லாமல் வெளி இடங்களில் இருப்பார். தன்னுடைய பாஷையே இல்லாத, தமிழை பேச முடியாத, அவருடைய சொந்த பாஷையை பேச முடியாத வேறு இடங்களுக்கு போவார். உண்மையிலேயே ஒரு மனிதன் தன்னுடைய அந்த சொந்தக்காரங்கன்னு சொல்லப்படக்கூடிய தன்னுடைய சுக துக்கங்களை அறிந்த பந்துக்களின் மத்தியில் இருக்கிறது தான் அவனுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. ஒரு மனிதன் தூர இடங்களில் கண்காணாத தேசத்தில் அம்மா அப்பா இல்லாமல், சொந்தக்காரங்க இல்லாமல், தன்னுடைய பாஷை பேசுபவர்கள் இல்லாமல், தன்னுடைய உடம்பே குளிர்கால ஒரு வெப்ப மண்டலத்தில் பிறந்த நம்ம குளிர் மண்டலத்துக்கு போகிறோம். அப்போ உடல் ரீதியாக சீதோஷ்ண ரீதியாக நல்ல பலன்களே இல்லாத ஒரு இடத்துல போய் நம்ம மாட்டிக்கிறோம்ன்ற வைங்க. அதுக்கு அந்த குரு பார்வை தான் காரணம். ஆதிபத்திய விசேஷம் இல்லாத இந்த குரு பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்து 12ஆம் இடத்தை பார்க்கிறார் என்றால், அந்த இடத்துல பரதேச வாசம்னு சொல்லப்படக்கூடிய இந்த குரு பார்வை ஆதிபத்திய மற்றும் காரக என்பதன் அடிப்படையில் பணத்தை கொடுத்தாலும் கூட தூர இடத்துல உட்கார வச்சு தானே உங்களுக்கு கொடுக்குது. ஆக பார்வைகளின் அடிப்படையில் ஒரு கிரகம் ஆதிபத்தியத்தை கெடுத்து காரகத்துவத்தை தரும், இன்னொரு கிரகம் காரகத்துவத்தை கெடுத்து ஆதிபத்தியத்தை தரும் என்பதை எப்பொழுது இந்த அடிப்படை நிலையில் இருப்பவர்கள் புரிந்து கொள்கிறீர்களோ, அப்போது குருபார்வையும் சில இடங்களில் கெடுக்கும், சனி பார்வையும் சில இடங்களில் கொடுக்கும் என்பதை கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடியும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.